இந்த நேச்சுரல் ஸ்மைலுக்காக விழாத ஆள்களே கிடையாது, விழாத நபர்களே கிடையாது. சோ அந்த ஸ்மைல தான் அவங்க முன்னாடி பண்ணி காட்ட போறேன். அது இருக்கட்டும், நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? இயற்கையான ஒரு சிரிப்பு. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சோ இத வந்து கண்டிப்பா பொதுமக்கள் பார்க்கணும், உலகத்துல உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் பார்க்கணும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். எல்லாரும் அடிக்கடி கேட்கறது இந்த ஸ்மைல தான் கேட்பீங்க. இன்னொருக்காவும் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ கால் பண்ணி சார் உங்க ஸ்மைல் எனக்கு பிடிக்கும், உங்க ஸ்மைல பண்ணிக்காங்க. இது எஸ்பெஷலி நிறைய பெண்கள், சார் உங்க ஸ்மைலுக்கு நாங்க அடிமை. சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது நீங்க ஸ்மைல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ என் ஸ்மைல நான் பண்ணி காட்டுறேன். நீ செத்துரு. ஸோ அடுத்த என்னோட சிக்னேச்சர் ஸ்டெப் எல்லாருக்கும் பிடிச்சது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. அவர் பண்ண விஷயங்கள்லாம் சுட சுட விஜய் சேதுபதி சார்ட்ட என்ன தப்பு பண்ணாரோ அது அவருக்கே தெரியும். ஜெயில என்ன தப்பு பண்ணாரோ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாம் சொல்ல போறேன். நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். அவர் பண்ண தப்புகள் உங்களுக்கே எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். ஜெயில என்ன தப்பு பண்ணாரு, வெளியில என்ன தப்பு பண்ணாரு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப எல்லாரும் வச்சுட்டு ஹீன்னு சிரிப்பாங்க, உறிஞ்சுவாங்க. உண்மையா சொல்ல வரேன், நிறைய பேர் விரும்பி கேட்டது சார் உங்க ஸ்மைல் தான் வேணும். நாங்களே எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம். நாங்க டேய் போதும்டா. சார் வரும்போது எப்படி சிரிப்பீங்க? வீக்கெண்ட் சார் சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்க. புறா 400 நிறைய பெண்கள் ரசிகைகள் சொல்லி தான் எனக்கு பல்லு வரிசையா இருக்கு, அழகா இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியும். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. பெண்கள் என்ன தப்பு பண்ணதா? என்ன நீ பெண்கள் தப்பு பண்ணதா? புரியல. என்ன பண்ணுதுன்ற நான் சொல்லிக்கிறேன் சார். இல்ல இதோட பட்டினா உனக்கு நல்லது இல்லைன்னா என்ன பண்ணுவ? அப்பாலாம் வாங்கிட்டா. சரி வேணாம், நான் பண்ணக்கூடாது. நீ வந்து தரமில்லாத ஆளு, உனக்கு ஈக்குவலா சரிசமா பண்ணேன்னு வச்சுக்க, எனக்கு இதாகி போயிடும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நீ பண்ண விஷயங்கள்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. அண்ணே நேற்று நீங்க இருக்கிறப்ப தானே சொன்னேன். ஆமா, இந்த கோடீஸ்வரன் விளையாட்டுக்கு சொல்லாத. அது பொய்டா. 30 லட்சம் காருங்கிறது எனக்கே தெரியாதுல்ல. உனக்கு தெரியுமா நான் செட்டில்டா இல்லையா? தெரியுமா? 30 லட்சம் அது விளையாட்டு கிடையாதுண்ணே. அவனை வச்சே தான் சொல்றேன் பாரு. நான் வந்து ஒரு 10-15 தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன், இப்படி பதிவு பண்ணா நீ அதை பதிவு பண்றதுக்காக பதிவு பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இதே டோன்ல தான் சொல்றேன். இப்ப நான் டோன் மாத்தி சொல்றேன். நீ சொல்ற ஒரு ஃபேக்ட் வேற மாதிரி மாறுது. நீ சொன்னதுக்கு அப்புறம் இந்த 2 வாரமா உங்ககிட்ட நான் ஏதாவது பேசினா, இங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கணும். கரெக்ட்பா. அப்படி இருக்க ஸ்தானத்துல நீ இப்படி பேசினது ரொம்ப தப்பா தருது. அண்ணே அப்படி சொல்லாதனே, எனக்கு அது ஹர்ட் ஆகுது, பின்னாடி கஷ்டப்படுறோங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாது? விளையாட்டுக்கு சபரி மாட் டாக்டர் அவன் இருக்க, இது என் விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி நான் இது. ஓகே, வெரி சிம்பிள். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். எனக்கு தான் என்னோட ப்ரொசெப்டிவ் மாறி இருக்கும். ஆமா, போய் மாட்டிக்கிட்டா அப்படி நல்லா தெரியுது. சரி, ஆனா பெர்ஸ்பெக்டிவ் மாறுங்கிறது டெஃபினெட்லி அது உண்மைதான். சாரி, எனக்கு தெரியாது. நேத்து நடந்த பிரச்சனை நீ முழுசா கேட்கவே இல்லை. என்ன சொல்றானுங்களோ அந்த பக்கமே சாஞ்சிடுறேன். ஒரு பக்கம் நேத்து பேசணும்னா மனசை நான் 2 பக்கமே யார்ட்டே ஒரு பக்கம் பேசணும்னா சொல்லு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. சொன்னேன் இது அநாகரிகனா அது அநாகரிகா நான் பேசிட்டு அது நீங்க உனக்கு கேட்கலன்னா அதை திருப்பி நான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. இது உங்ககிட்ட ஒரு 10-15 தடவைக்கு மேல சொல்லியிருப்பேனா? ஆமாங்க. இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசுனது. கோடீஸ்வரன் சொன்னா உண்மையிலேயே கோடீஸ்வரன் அர்த்தமா? அவன் எல்லாரும் தப்பா சொன்னா நீ என்ன உண்மையிலே தப்பா இருக்க போறியா? எல்லாம் சிரிச்சுட்டு விட்டுருமே.